விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முறையாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம லாஸ்ட் 2 months ஒவ்வொரு பிஸ்னஸ் ஓனர்ஸுக்குமே அந்த மாதத்தை 2ஆக பிரிச்சுக்கிட்டு எந்தெந்த தேதியில் என்ன பண்ணணும், அந்த தேதியில் முயற்சிகளை ஆரம்பித்தா வெற்றி கிடைக்கும், அல்லது பண வரவு வரும், அல்லது எந்த முயற்சியும் பண்ணவே கூடாது அப்படிங்கிற தேதிகள்லாம் ரொம்ப தெளிவாகவே சொல்லித்தரோம். உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. எல்லாருக்குமே அது ரிசல்ட்டும் கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மோரோவர் எல்லாருமே ஃபோன் கால் பண்ணுறீங்க, மெசேஜ் அனுப்புகிறீங்க. உங்களுடைய ரெஸ்பான்ஸ் ஓவர்வெல்மிங்காக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இப்போ இந்த பதிவில் நம்ம ஏப்ரல் 15 30 வரைக்குமான காலகட்டத்தில் ஒவ்வொரு வியாபாரம் செய்பவர்களுக்கும் எப்படி இருக்க போகுது. இதில் வியாபாரம் செய்பவர்கள்ங்கும்போது அவங்கள நம்ம தேதியின் அடிப்படையில் பிரிக்கிறோம். இப்போ 1ஆம் தேதியில் இருக்கிறவங்களுக்கு, 1ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ஏப்ரல் 15 30 வரைக்கும். அதே போல் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்குன்னு இந்த தேதியின் அடிப்படையில் இந்த 15 நாட்கள் எப்படி இருக்குங்கிறத விலாவரியாக நம்ம சொல்ல போகிறோம். கவனமாக பகுதியை பார்த்து பயன்பெறுங்கள். இதில் குறிப்பாக ஒவ்வொரு வியாபார ஓனர்ஸுக்குமே இலவச பொது பலன்கள் அப்படிங்கிற பற்றின குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் வருது. அது ஒவ்வொரு மாதமுமே நம்மளுடைய ஆடியன்ஸ் பார்த்து பயன்பெறாங்க. உங்களுக்குமே உங்கள் வியாபார பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டியனுக்கும் பொருந்திருக்கா இல்லையா, அப்படி பொருந்தலைன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க. கேட்டுட்டு என்னைய நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் வியாபார பெயர்லாம் அனுப்பலாம். அதை பற்றின விஷயங்கள்லாம் இந்த பகுதியின் இறுதியில் சொல்கிறேன். ஏப்ரல் 15 முதல் 30 2025 வரைக்குமான காலகட்டம் கேதுவுக்குரிய 7, 16, 25 தேதிகளில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 16 ஏப்ரல் 2025ங்கிறது உங்களுக்கு பண வரவை தரக்கூடிய மிக அற்புதமான நாளாக அமையுது. அது மட்டும் இல்லைங்க, புதிதாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை துவங்கணும்னாலும் இந்த தேதியில் துவங்குனீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறத அது உண்டு பண்ணும். சரி, நெக்ஸ்ட்டு வேறு என்ன டேட், பாசிட்டிவான டேட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தின் பிற்பகுதியில் 19 ஏப்ரல் 2025 இது பாசிட்டிவாக இருக்குது. இந்த தேதியில் ஒரு டிசிஷன் எடுத்து நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்கிறீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸை தரும். 25 ஏப்ரல் 2025 இதுவுமே ஒரு பாசிட்டிவான டே. அது உங்கள் பணங்காசு பெறுவதற்காக இருந்தாலும் சரி, புதிய முயற்சிகள் செய்வதற்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். தெய்வ வழிபாட்டால் உங்களுடைய வியாபாரம் நன்மைகள் பெறுவதற்கு நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய தினம் 29 ஏப்ரல் 2025. இந்த தேதியில் நீங்கள் செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு முயற்சிகள் அப்படிங்கிறது, இஷ்ட தெய்வ வழிபாடுங்கிறது 100% உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும். அது உங்களுடைய பிஸ்னஸோடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போய் பிஸ்னஸ் ரீதியாக முயற்சிகளை மேற்கொள்வதற்கு, பிஸ்னஸ் ட்ராவல்ஸ்க்கு உகந்த நாட்களாக நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டியது 25 ஏப்ரல் 2025. இந்த தேதியில் ஒரு பிஸ்னஸ் ட்ராவல் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸை உண்டு பண்ணும். நீங்கள் எந்த விஷயத்தை நினச்சி நீங்கள் ட்ராவல் பண்ணிங்களோ அது இம்மிடியேட்டாக சைனப் ஆகும். ஒரு சில தேதிகள் எந்த ஒரு விஷயமே தயவுசெய்து செய்திடாதீங்க, கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த தேதியில் ஒரு விஷயத்தை வைத்து கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு சிக்கல்களே உண்டு பண்ணும், ஃபெயிலியர்ஸே கொடுக்கும். அப்படின்னா அது 17 ஏப்ரல் 2025, 26 ஏப்ரல் 2025 இந்த 2 தேதிகளில் எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் முன்னெடுத்தாலுமே அது உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்களை தரும். உங்களுடைய உழைப்புக்கேற்ற ரிசல்ட்ஸை தராது. அப்புறம் ஏன் அந்த தேதியிலே போய் நம்ம முட்டிகிட்டு இருப்பானு. ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நான் சொன்ன பாசிட்டிவ் தேதியில் முயற்சிகளை வைத்துக் கொள்ளுங்கள். அவாய்ட் பண்ணோன்னா நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள், நல்லதுங்கிறது நடக்கும். குறிப்பாக வியாபார பெயருமே ஸ்ட்ராங்காக அமைச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது இந்த மாதத்தின் 2வது பகுதி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. அதில் நான் சொல்லியிருக்கிற தேதிகள்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா
அந்தந்த தேதிகளில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள்ங்கிறது கிடைக்கும். இதில் ஒரு விஷயம் நல்லா சொல்லியிருப்பேன், ஒரு சில தேதிகளை அறவே தவிர்த்துருங்க, எந்த முயற்சியும் பண்ணாதீங்கன்னு. அந்த தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு விஷயத்த பண்ணிங்கன்னா அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கு தான் ரொம்ப தேவையில்லாத அலைச்சலாகவும் எஃபோர்ட்டை ரொம்ப அதிகம் வாங்கிட்டு 1% கூட ரிசல்ட் கொடுக்குறது மாதிரி இல்லாமல் போயிடும். அதனால் அது நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பணம் வரவுக்கான நாட்கள்லையும் நீங்கள் பண வரவை எதிர்பார்க்கலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன அந்த இலவச பொது பலன்களுக்கான குறிப்புகளை சொல்லிடுறேன். இப்போ ஒவ்வொருத்தருடைய பிஸ்னஸுமே நீங்கள் செய்துட்டு இருக்கும்போது ஒரு சில பிஸ்னஸ் நல்லா போகலாம், ஒரு சில பிஸ்னஸ் காரணமே இல்லாமல் ரொம்ப டல் அடிக்கலாம். பட் இதை என்ன பண்ணணும், எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். அதற்கு நம்ம அடிப்படையிலே செக் பண்ண வேண்டியது உங்களுடைய பிஸ்னஸ் நேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்கா இல்லையா, உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பிஸ்னஸ் நன்றாக பொருந்திருக்கா. அதாவது ஒரு சில பேர் இப்போ தான் பிஸ்னஸே ஆரம்பிக்க போகிறதா இருப்பீங்க, பிஸ்னஸ் நேம் கூட நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அது உங்களுக்கு லாபங்களை தருமா, இவ்வளோ முதலீடு போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோமே அது லாபங்களை தருமா அப்படின்னு கேள்வி இருந்துச்சுன்னா நீங்கள் யோசிக்காதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு உங்கள் பிஸ்னஸ் நேமு, அப்புறம் உங்களுடைய அந்த பிஸ்னஸை ரன் பண்ணக்கூடிய உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, சப்போஸ் உங்கள் கூட யாராச்சும் பார்ட்னர் இணைந்து பண்ண போகிறாங்கன்னா அவங்க டேட் ஆஃப் பர்த்தையும் சேர்த்து அனுப்புங்க. உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் நேம் நல்லா இருக்கா இல்லையா, அப்படி நல்லா இல்லைன்னா என்ன செய்யணும், நல்லா இருந்துச்சுன்னா ஏன் நல்லா இருந்துச்சு, எல்லா தகவல்களையுமே நான் தெளிவாக சொல்கிறதா இருக்கேன். கீழே தெரிகிற வாட்ஸ்அப் பண்ணி இருக்குது, நான் கேட்ட டீட்டெயில் அனுப்பி விடுங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்களுக்கான குறிப்பு நான் 3 நாட்களுக்குள்ளார அனுப்பிச்சி வைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.